இன்றைக்கி நாம் வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சுவைத்தலம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஆனியன் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்ச மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவும் பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் இருக்க கையில் ஆயில் தடவிட்டு ஃபில்லிங்ஸை கட்லெட் ஷேப்பில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கட்லெட் ஃபில்லிங்ஸை கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் டிப் பண்ணி அப்புறம் ஓட்ஸ் பவுடரில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான கிறிஸ்பி கட்லெட் ரெடி.